அந்த மாணவி இரவில் பாலியல் பலாத்காரம் செய்து முகம் சிதைக்கப்பட்டிருக்கு கூடிய அரசியல் பின்புலம் உள்ள ஒருவன் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்கு அந்த பெண் அனுமதிக்கவில்லை. அதான் அவள் விசாரணை தொடராது, அதோடு முடிச்சு மர்டர். 2.5 வருஷ பெண்ணை குழந்தைய அவன் கற்பழிச்சிருக்கான்னா காவல்துறையுடைய லட்சணத்தை பாருங்க. இந்த உடலை வாங்க மறுத்து போராட்டம் பண்றாங்க. இது அதே மாதிரி ஆயிரம் போராட்டம் நடந்திருக்குங்க. 3 நாள் 4 நாள் அப்புறம் அரசே அடக்க முடியும். காளியம்மாளுடைய அரசியல் எடப்பாடிக்கு பிடிச்சு போச்சு. இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, பழைய அமைச்சர்கள் யாருமே வேண்டாம் நினைக்கிறார். புதுமுக 100 பேர், இந்த 100 பேர் தான் கட்சியை காப்பாற்றுவான். காளியம்மாளும் அதில் ஒருவர். இதில் காளியம்மாளுடைய வரவு எடப்பாடி விருப்பப்பட்டு எடப்பாடியை தேர்ந்தெடுத்து எடப்பாடி காளியம்மாளை மீனவ சமூகத்துக்கு பிரதிநிதியாக நியமித்தால் இது எங்க கன்னியாகுமரி வரைக்கும் காளியம்மாவால் ஒருங்கிணைக்கப்படும். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்றில் ஏற்றுக்கொள் செல்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். விளாத்திக்குளத்தில் ஒரு பள்ளி மாணவி, 17 வயசு உள்ள ஒரு பள்ளி மாணவி ஒரு பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டதாக ஒரு செய்திகள். இன்றைக்கு 3 நாட்களாக அவங்க உடலை வாங்க மறுத்து போராட்டம் பண்ணுறாங்க. கனிமொழி அவர்கள் இன்றைக்கி ஆறுதல் சொல்கிறதுக்காக போகிறாங்க. நேற்று அமைச்சரையும் முற்றுகையிடுறாங்க, அமைச்சரோட சேர்ந்து இன்றைக்கி கனிமொழியும் முற்றுகையிடுறாங்க. என்ன நடக்குது அந்த விஷயத்தில்? இல்லைங்க, அது டோட்டலாகவே காவல்துறை தன்னுடைய கடமைகளை செய்வதில்லை. 2.5 வயது குழந்தை கற்பழிக்கப்பட்டவன் திமுக இளைஞரணி செயலாளர். அவன் காவல்துறை கூட்டிட்டு வருது, எந்த விதமான துக்கம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் அவன் நடந்து வர்றான். அப்போ இந்த செயல்கள் எல்லாம் காவல்துறையின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இதைத்தான் காமிக்குது. காவல்துறை மக்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு தெரிந்து 25 வருஷமாகவே இல்லை. ஒரு குற்றவாளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான்னா அதிமுக செயலாளர் ஃபோன் பண்ணுவான், திமுக செயலாளர் ஃபோன் பண்ணுவான். அந்த இன்ஸ்பெக்டர் ஆளுங்கட்சி வட்ட செயலாளருக்கு கட்டுப்பட்டவர். அப்படி எப்படி நடவடிக்கை எடுப்பார்? தமிழ்நாட்டில் தான் அந்த கூத்து போறாமே. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எங்கேயுமே இப்படி கிடையாது. ஒரு காவல்துறை ஆய்வாளர் சுதந்திரமாக செயல்பட முடியாது. அவர் ஆளுங்கட்சி அழுத்தம் காரணமாக குற்றவாளியை காப்பாற்றியே தீரணும். அப்புறம் எப்படி குற்றம் குறைய? எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த வழக்கறிஞர் சொன்னார், ஒரு அரசு வழக்கறிஞர், கூலிப்படை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது, ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த 4 மாவட்டத்தில் தான் கூலிப்படை இருக்குது. இந்த லிஸ்ட்டு ஐஜிஐபிசிக்கு தெரியாதா? கூலிப்படை என்ன தொழில்? காசை கொடுத்தீங்கன்னா கையை வெட்டுவான், காலை வெட்டுவான், மூஞ்சி வெட்டுவான், முகரை வெட்டுவான், கொலை பண்ணுவான். ஒரு அதாவது ஒரு இராணுவ வீரனுடைய மனைவி, அந்த அம்மா இது அந்த இராணுவ வீரனுக்கு, இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்தது சந்தேகம். இந்த சந்தேகம் அவனுக்கு அவளை கொலை செய்கிற அளவுக்கு போகுது. எப்படி கொலை செய்ய சொல்கிறான்? மூஞ்சி அழகாக இருந்ததுனால தான் அவள் வேறு ஒரு ஆணோடு தொடர்பு கொள்ளுகிறார். அதனால் கூலிப்படையிட்ட சொல்லி என்ன பண்ணுறா? முகத்தை சிதைக்க சொல்கிறான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த உண்மை சம்பவம். அந்த கூலிப்படைக்கு பல லட்சம் பணம் கொடுத்த பிறகு அந்த பெண்ணை கொன்று முகத்தை சிதைக்கிறான். தொடர்ந்து இதுபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிரைம் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள், தொடர்ச்சியாக ஒரு 15 கேஸ் இப்படியே இருக்குது. அப்போ குற்றவாளி யாருன்னு எஸ்பிக்கு தெரியாதா? அஜித்குமார் அடித்து கொல்லப்படுகிறார். அதே ஸ்டேஷனு, அதே போலீஸ் டீமு ஆகாஷ்னு ஒருத்தன் அடித்து கொல்லப்படுறான். நடந்ததா இல்லையா? அப்போ காவல்துறையை கலைத்து விடுங்கள், இல்லைன்னா காவல்துறை காப்பாற்றாது என்று மக்கள் முடிவுக்கு வந்துடுவோம். சட்ட ஒழுங்கை தானே கையில் எடுத்தான்னா காவல்துறைக்கு வேலையே இல்லாமல் போயிடும். காரணம், நீங்கள் அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்ட பிறகு அஜித்குமார் குடும்பத்தில் அந்த திமுக மாவட்ட செயலாளர் போய் பஞ்சாயத்து பேசுகிறான். நடந்ததே இல்லையா? பேர் வாரியாக நான் சொல்லியிருக்கேன். காவல்துறை போகலை, நீதித்துறை போகலை. யார் போயிருக்கா? திமுக கொடி போட்டு அந்த ஏரியாவில் ரியல் எஸ்டேட் புரோக்கன், இல்லைன்னா பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டர், எந்த வேலையும் செய்யாமல் பணம் எடுக்கிற ஒரு திருடன் நேராக போய் பேசியிருப்பான். அப்புறம் எப்படி எஸ்பி என்ன சொல்கிறாரு? அவனை அடிச்சிடாத, அவன் உடனே அவனை ரிமாண்ட் பண்ணிடு. எஸ்பி அதே பகுதியில் நடக்கிற அத்தனை இதே போன்ற கிரைம் குற்ற செயலுக்கு எஸ்பி ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்க? எந்த குற்றவாளியும் அடிச்சிடாத. அஜித்குமார் செத்து போயிட்டான், குற்றவாளி இறந்து போனால் பெரிய இஷ்யூ ஆயிரும்.
குற்றவாளி சொல்கிறான், யோ என்னை பிடிச்சி 24 மணி ஆச்சு, என்னை ரிமாண்ட் பண்ணியா? யார் குற்றவாளி யார்கிட்ட சொல்கிறான்? காவல்துறை ஆய்வாளர்கிட்ட சொல்கிறான். எஸ்பி அவனை அடிக்காமல் ரிமாண்ட் பண்ணு, அவனுக்கு டீ காஃபி டிஃபனு போண்டா சரக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து ரிமாண்ட் பண்ணு, அப்படித்தானே எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எப்படி? அப்போ சட்டத்தின் மீது யாருக்காவது பயம் இருந்தால் அந்த மாணவி இரவில் பாலியல் பலாத்காரம் செய்து முகம் சிதைக்கப்பட்டிருக்கு. அந்த இதை விசாரணை நீளவே நீளாது. அந்த பெண்ணை யாரோ ஒரு வசதி படைத்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் பின்புலம் உள்ள ஒருவன் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்கு அந்த பெண் அனுமதிக்கவில்லை. அதான் அவள் விசாரணை தொடராது, அதோடு முடிஞ்சு போச்சு. மர்டர். நீங்கள் எல்லா காவல்துறை ஆய்வாளர்களுமே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாலும் வேலை முடிஞ்சுது. சார்ஜீட் போட்டு நீதிமன்றத்துக்கு சாட்சிகளை மெயின்டைன் பண்ணி ஒரு 10 சாட்சி, உயிருள்ள சாட்சி, உயிரில்லாத ஒரு 1000 பக்கம் சார்ஜீட்டு, இது அத்தனையும் அந்த இன்ஸ்பெக்டர் கொண்டு போய் எங்கே நிரூபிக்கணும்? நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். அப்போ தான் குற்றவாளி சந்தேகத்துக்கு இடமின்றி கொலை செய்தது உறுதியாகிறதுன்னு நீதிபதி அவனுக்கு தண்டனை கொடுப்பார். இன்ஸ்பெக்டர் வேலையில் என்ன? ரிமாண்ட் பண்ண வேலை முடிஞ்சுது. ஒரு பழைய ரிட்டையர்டான ஏட்டையாக இருப்பார், அவர் தான் கோர்ட் ஏட்டையா. அப்புறம் எப்படிங்க அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும்? 2.5 வருஷ பெண்ணை குழந்தைய அவன் கற்பழிச்சிருக்கான்னா காவல்துறையுடைய லட்சணத்தை பாருங்க. திமுக ஆட்சி வரவே கூடாது, அதிமுக ஆட்சி ஒளிஞ்ச போயிடணும். அத்தனையும் நீங்கள் 22 டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சர் யாருன்னா வேலுமணி தான். வேலுமணியை பிடிச்சி எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் கமிஷனரான ஒருத்தர், மெட்ராஸ் கமிஷனரான 5 கோடி ரூபா ரேட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படுமா? நான் சென்னையில் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி சந்திப்பதற்கு போகிறேன். நான் இது 10 வருஷத்துக்கு முந்தி போகிறேன். உயர் போலீஸ் அதிகாரி, பேரெலாம் வேண்டாம். போகிற பொழுது அந்த உயர் போலீஸ் அதிகாரி அலுவலகத்தில் 15க்கு மேற்பட்ட ரியல் எஸ்டேட் புரோக்கர் உட்காந்துருக்கான். கண்ணால் கண்ட காட்சி. 15 ரியல் எஸ்டேட் புரோக்கர். நான் போகிறேன். நான் வேலை பார்த்த முதலாளி ஒரு பெரிய பதிப்பகம் நடத்துகிறவர், அவரு நானும் போகிறோம். 48 கையெழுத்து, 33 செக்கிங்கு, 22 விசாரணை. எங்களை அதாவது ஏசிபிஆர் ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. ரியல் எஸ்டேட்டுக்காரன் வர்றான், கதர் வெட்டி, கதர் சட்டை, கழுத்தில் காதில் கண்ணில் ஒரு 100 பவுன் போட்டிருக்கான், பழம் இருக்கான். கேட்டில் அப்படியே கூட்டிகிட்டு போய் மேலே உட்கார வச்சிடறாங்க 10வது மாடியில். நான் கண்ணால் கண்ட காட்சிங்க. என்னை சம்பளம் அனுப்பி கூப்பிடுங்க போலீஸ் ஸ்டேஷன், நான் வந்து கமிஷன் ஆஃபீஸுக்கு வந்து நான் சொல்கிறேன் யாருன்னு சொல்கிறேன். அப்போ அந்த ரியல் எஸ்டேட்டு நபர் எவ்வளோ அதிகார மையமாக இருப்பான். அப்புறம் எப்படி ஒரு இளைஞரணி செயலாளர் திமுகவில் அவன் 2.5 வயது பெண்ணில் குழந்தை. அப்போ அவனுக்கு கொஞ்சம் கூட அவனுக்கு அந்த சட்டத்தை பற்றி பயமோ அச்சமோ? ஜெயலலிதா ப்ளசன்ட் டே வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் போட்டு அடைக்கப்படுகிற பொழுது கோகிலவாணி கல்லூரி மாணவிகளுடைய அந்த பஸ்ஸு கோவை வேளாண்மை கல்லூரி பஸ்ஸு கொளுத்தப்படுகிறது தலைவியை குளிர்விப்பதற்கு. ஜெயிலுக்கு போன ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனைப்பட்ட அத்தனை பேர் வெளிவட்டான். அந்த பெண்ணுடைய உடல் எத்தனை உயிர். அப்போ இதுதாங்க திராவிட இயக்க அரசியல். அப்போ இங்கே எப்படி சட்ட ஒழுங்கு, எப்படி காவல்துறை, எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிப்பான்? கனிமொழியை நீங்கள் முற்றுகையிடுறாங்க. 3 நாளாக ஆச்சு, 3 நாள் நாங்கள் போராடிட்டு இருக்கோம், நீங்கள் இன்னைக்கு வரீங்களேன்னு சொல்லிட்டு முற்றுகையிடுறாங்க. இது கனிமொழியை முற்றுகை, இதெல்லாம் எதை காட்டுதுங்க? திமுக அப்படியே அங்கே ஆட்சிக்கு வரணும். இந்த நேரத்தில் ஆட்சி கெட்ட பேர். உடனே சகோதரன் அண்ணன் சொல்லியிருப்பார், நீ உடனே போய் சரி பண்ணுமா. அவ்வளோதான், 3 நாளில் மறந்துடுவான். கனிமொழி வாக்குறுதி கொடுத்தா ட்ரம்ப்பே வாக்குறுதி கொடுத்த மாதிரி மறந்துடுவான், போயிடுவான், அவ்வளோதான். அப்போ இது தமிழ்நாடு தழுவிய பிரச்சனையாக மாறாது. இந்த உடலை வாங்க மறுத்து போராட்டம் பண்ணுறாங்க. இது அது மாதிரி 1000 போராட்டம் நடந்திருக்குங்க. 1000 போராட்டம் நடந்திருக்கு. 1000 போராட்டம். உடலை 3 நாள் 4 நாள் அப்புறம் அரசே அடக்கம் பண்ணிடுவான். அந்த இடத்துல என்ன எவ்வளோ நாள் போராளிகள் போராடிட்டு இருப்பான், போராட்டக்காரர் போராடிட்டு இருப்பான். 3 நாள் 4 நாள் 5 நாள் 50 பேர் போடுறோம். 48 47 40 33 2 20 13 கடைசியில் அப்பாடா ஆத்தாலும் விட்டுட்டு போயிடுவான். நீயே பாடி வச்சுக்கணும். இதை பார்த்தாச்சு. இதெல்லாம் அரசியல்வாதிகளால் தான் இந்த அயோக்கியத்தனங்கள் அரங்கேறப்படுகிறது. இதெல்லாம் பல உடல்கள் இப்படி தான் போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் எதுவும் நடக்காது. மக்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் வேணும். இந்த இந்தியாவில் இன்னும் ஒரு ஆங்கிலேயனை எதிர்த்து விரட்டியதைப் போல இந்த திராவிட இயக்கத்தை விரட்டுவதற்கு ஒரு சுயாதானமான ஒரு அமைப்புகளோ ஒரு மக்கள் திரள் போராட்டமோ புதிதாக உருவாக்கப்பட வேண்டும். கம்யூனிஸ்ட் காலாவதி ஆயிட்டான். கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் ஐயா நல்ல கண்ணு மரணத்தோடு கம்யூனிசத்துக்கு நீங்கள் எது எழுதிட்டான், எண்டு கார்டு போட்டான். 3 சீட்டு 4 சீட்டுக்கு கம்யூனிஸ்டுகள் சிகப்பு துண்டை விரித்து அங்கு படுத்து கிடக்கிறார்கள். இதுதான். அப்போ
இதை எப்படி மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போவது? பத்திரிக்கை பூரா ஆளுங்கட்சி ஆதரவு பத்திரிக்கை, தொலைக்காட்சி பூரா ஆளுங்கட்சியே நடத்துகிறான். அப்போ எப்படி மக்கள்கிட்ட செய்தி போகும்? ஆளுங்கட்சி செய்கிற அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளியே தேர்தல் தான். மக்களுடைய கோபத்தை வெளிக்காட்டுகிற சந்தர்ப்பம் தேர்தல் வருகிற பொழுது பழைய கொள்ளையர்கள் போயிடுவான், கொடூரக்காரன் போயிடுவான், புது கொடூரக்காரனுக்கு வாக்களிப்பார்கள் மக்கள். இதுதான் இதுக்கு பேர் ஜனநாயகம். சரிங்க. பின்னொரு பக்கம் இன்னைக்கு அதிமுகவில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய நீண்ட காலமாக அமைதியாக இருந்த காளியம்மாள் இணைஞ்சிருக்கிறாங்க. இது எதை காட்டுது? இல்லை, இப்போது காளியம்மாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் போராளி, அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. பல முறை நான் இந்த அம்மா அதிமுக இணையன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் இந்த என்ஜிஓ இயக்கங்கள்லாம் இணைய மாட்டேன் அந்த அம்மாவை சொல்லிச்சு. இதெல்லாம் ஒரு முதலாளித்துவ அமைப்பு, நான் சேரவே மாட்டேன் அந்த அம்மா சொல்லிச்சு. ஆனால் இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு அரசியல் மேடை வேணும். அதுக்கு அதிமுக தான் சரியான மேடை. அதிமுக உழைத்தவர்கள் நீங்கள் முன்னுக்கு வரலாம், அதிகார மையமாக மாறலாம், ஒரு அரசியல் பண்ணுவதற்கான மேடையும் கொடுக்கப்படும். இப்போது உதாரணத்துக்கு இப்போ அதிமுகவில் இது போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு புதிதாக யாரையும் உருவாக விடுவதில்லை. திமுக அதிமுகவில் ஒரு 50 வருஷமாக நடக்கிற அரசியல். உதாரணத்திற்கு வட சென்னையில் ராயபுரம் திருவிக தொகுதி 2 தொகுதி இருக்குது. 2 தொகுதியில் அறிவிக்கப்படாத அமைச்சர் ஜெயக்குமார், யாரையும் உள்ளே விட மாட்டார். இப்போ எடப்பாடி ஒருவரை தேடி கண்டுபிடிச்சிருக்கார். துரைராஜன் ஒரு எம்எல்ஏ இருந்தார், அவருடைய மகன் இளையர், அவர் இளையர். அவங்க பாட்டி மீனாட்சி எம்ஜிஆருக்கு கடன் கொடுத்த ஒரு பாட்டி. உலக சுற்றுவாழை படம் எடுக்கும்போது பணம் இல்லை, எம்ஜிஆர் திணறாரு. 10 லட்சம் ரூபா அந்த காலத்தில் அந்த பாட்டி எம்ஜிஆருக்கு இப்போ பணம் கொடுத்துருக்கு. தலித் சமூகம். மகன் தான் துரைராஜ் எம்எல்ஏவாக இருந்தார். இப்போ அவருடைய மகனை அதிமுக சீட்டு கேட்குறாரு. சீட்டு கேட்டால் ஜெயக்குமார் என்ன பண்ணுறாரு? ஆம்ஸ்ட்ராங் மனைவி அனுப்புகிறார், பொற்குடி அனுப்புகிறார். யார்? ஜெயக்குமார். எப்படி அதிமுக வளரும், திமுக வளரும்? பொற்குடியை போய் நீங்கள் சீட்டு கேளுங்க. எங்கே? திருவிக்கா நகரில். அந்த அம்மா பண்டைய பட்டாளத்தோடு போகுது. ஏங்க என்னால் ஒரு 25 கோடி செலவு பண்ண முடியுங்க, எனக்கு அந்த சீட்டை கொடுங்கன்னு கேட்குது. யாருக்கிட்ட? எடப்பாடிக்கிட்ட. எடப்பாடி சொல்கிறாரு, அம்மா சீட்டு வேணும்னு கேட்டு இங்கே வராதிங்க, கட்சியில் சேர்ந்துக்குங்க, கொஞ்சம் நீங்கள் கட்சி வேலை செய்யுங்க, உங்களுக்கு நல்ல பதவி தேடி வரும். ஜெயக்குமார் சதி இதில் உள்ளே இருக்குது. ஜெயக்குமார் என்ன பண்ணுறாரு? ராயபுரத்தில் இருக்கக்கூடிய தலித்துகள் பூரா இளைஞருக்கு வேலை செய்ய போயிடுவான். தன்னுடைய சீட்டு காலியாயிரும். அவர் ஜெயிச்சாருன்னா அவருக்கு தனக்கு இணையாக செல்வாக்கு வந்துடும். எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட குடும்பம் அது. இந்த மீனாட்சி பாட்டி இறந்த பிறகு எம்ஜிஆர் வேட்டியை மடித்து கொண்டு சுடுகாடு வரை நடந்து போனார். அப்போ எவ்வளோ அந்த அம்மா மேலே பாசம் வச்சுருந்துருப்பார் எம்ஜிஆர். அந்த குடும்பம் அரசியல் வந்துவிடக்கூடாது என்று ஜெயக்குமார் யாரை கொண்டு நிறுத்துறாரு? பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் கொண்டு நீங்கள் எடப்பாடி நிறுத்துறாரு. அதே போல் நீங்கள் இந்த அதிமுக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேருவுக்கு எதிராக வேலுமணி, நேரு 2 நேருகள், ஒருவர் வேலுமணிங்கிற பேரில் இருக்கார், ஒருவர் நேரு பேர்லேயே இருக்கார். 2 பேரையும் இணைப்பது காந்தி. வேலுமணி, நேரு, 2 பேரும் இணைப்பது காந்தி. நேரு வெற்றி பெறணும், நேருக்கு அதிமுகவால் எந்த இடையூறு வரக்கூடாது என்பதற்காக சீனிவாச மாவட்ட செயலாளர் 77 வயது ஒரு செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த பல கோடி வைத்திருக்கிற ஒரு தொழிலதிபரை கொண்டு போய் நேருக்கு எதிராக நிறுத்துறார். எதிராக நிறுத்துறதுக்கு என்ன பேர்? நேரு வெற்றி பெறுவதற்கான ஆதரவை அதிமுக கொடுக்குது. அதிமுக நேரு எந்த பிரச்சனையில் அவங்க இடைத்தேர்தலில் வந்துடும். ஏன்னா அவர் 100 ஆண்டு இருக்கட்டும். அந்த வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் அவர் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். திருச்சியில் யார் அதிகமாக? முத்தரையர், முக்குளத்தோர், தலித்து தான். ஆனால் அவர் செட்டியார் சமூகத்தை கொண்டு ஒருவரை வேலுமணி. ஏன்னா அந்த அதிமுக மாவட்ட செயலாளரை நேரு சொல்லித்தான் வேலுமணி அங்கே போடுறாரு. இல்லை, இது நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ காளியம்மாள் அவர்கள் இப்போ அதிமுக நினைச்சிருக்கேன், என்ன மாதிரி பொறுப்புகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது? எம்எல்ஏவாக நிற்பாங்களா? என்ன டிமாண்டாக இருந்திருக்குங்க? இல்லைங்க, அதாவது எடப்பாடியுடைய கவனத்துக்கு போன பிறகு தான் காளியம்மாள் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருப்பார். அப்போ காளியம்மாளுடைய அரசியல் எடப்பாடிக்கு பிடிச்சு போச்சு. இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, பழைய அமைச்சர்கள் யாருமே வேண்டாம் நினைக்கிறார். அதாவது புது அப்போ குறைஞ்சது ஒரு 150-160 சீட்டு எடப்பாடி நிற்பார். பழைய ஆட்கள் 35 அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஒரு 60 பேர், புதுமுக 100 பேர்.
இந்த 100 பேர் தான் கட்சியை காப்பாற்றுவான் எடப்பாடி நினைக்கிறார். அப்போ காளியம்மாளும் அதில் ஒருவர். நீங்கள் இப்போ சிவி சண்முகத்தை தாண்டி அங்கே எந்த வேட்பாளரும் வந்துவிடக்கூடாது, கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு சிவி சண்முகம் நினைக்கிறார். சிவி சண்முகத்துக்கு ஒரு ரெய்டு விட்டுருக்கார். கட்சி இருந்தால் தான் உன்னை மதிப்பான். உனக்காக கட்சியை எவனும் ஓட்டு போடுறதில்ல, கட்சிக்காகத்தான் உனக்கு ஓட்டு போடுறான். ஒழுங்காக இல்லை தொலைச்சி காணாமல் ஆக்கிடுவேன். அதே போல் ஜெயக்குமார் மிரட்டப்பட்டிருக்காரு. எடப்பாடி இப்போ தான் ஜெயலலிதா ரோல் எடுக்கிறார். ஏன்னா அத்தனை பேரை துரோகியாக இருக்கான். அத்தனை பேரை பணம் வச்சிருக்கிற சட்ட விரோத சமூக விரோத எப்படியாவது பணம் சம்பாதிச்சு ரியல் எஸ்டேட் புரோக்கர்களை கொண்டு போய் இவர் வல்லவன் நல்லவன் பெண்ட் எடுப்பதில் சொல்லி எம்எல்ஏ ஆகி அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிற உள்ளடி அரசியல் நடக்குது. இதில் காளியம்மாளுடைய வரவு எடப்பாடி விருப்பப்பட்டு எடப்பாடியை தேர்ந்தெடுத்து எடப்பாடி கண்டிப்பாக மீனவர் சமூகத்தை ஜெயபால் ஒருத்தர் நாகப்பட்டினத்தில் இருந்தார். இப்போ அவர் ஆளையே காணோம். ஜெயபாலுக்கு பதிலாக காளியம்மாளை மீனவ சமூகத்து பிரதிநிதியாக நியமித்தால் இது எங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் காளியம்மாவால் ஒருங்கிணைக்கப்படும்னு எடப்பாடி நம்புகிறார். அதனால் காளியம்மாளுக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு இருக்குது, அமைச்சராக ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவில் ஒரு புதிதாக ஒரு பெண் அரசியல்வாதி பெரிய நம்பிக்கையோடு எதிர்கால கனவுகளோடு இணைந்திருக்கிறார். வாழ்த்துவோம். சரிங்க. இன்னொரு பக்கம் காளியம்மாள் இணைப்பு ஒரு பக்கம்னா, சசிகலா அவர்கள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையோட பிறந்தநாள் அன்னைக்கு கொடி அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு கட்சியே தொடங்கியிருக்காங்க, தென்னந்தோப்பு சின்னத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த சின்ன அறிவிப்பு முக்குளத்தூர் பகுதியில் நான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன், இதை அவங்க நோக்கி வருன்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவங்களுக்கு அடித்த கொள்ளை பல லட்சம் கோடி. அந்த பினாமிகள் பூரா இப்போ அசலும் தர மாட்டேங்கிறான், வட்டியும் தர மாட்டேங்கிறான், முதலும் தர மாட்டேங்கிறான். பிஜேபி அதை பாதி அவன் வலிச்சுட்டு போயிட்டான். ஐடியில் அவன் அம்மளை என்ஃபோர்ஸ்மெண்ட் வலிச்சுட்டு போயிட்டான். இப்போ அதிகாரம் இல்லாமல் சசிகலாவால் உணவருந்த முடியல, பச்சை தண்ணி குடிக்க முடியல, தூங்க முடியல, முடிச்சுக்க முடியல. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு அதிகாரம் வேணும்னு நினைக்குது. எடப்பாடி எப்போ நெருக்கடி கொடுக்கறது? தேர்தல் வருகிற பொழுது நெருக்கடி கொடுத்தா தான் டிடிவியை சேர்த்து கொண்டதை போல, ஓபிஎஸ்ஸை திமுக சேர்த்து கொண்டதை போல எடப்பாடி தன்னை சேர்த்து கொள்வார்னு சசிகலா நம்புகிறார். இது கிழக்கே உதிக்கிற சூரியன் தடம் மாறி வடக்கே உதித்தாலும் சரி, மேற்கே மறைகிற சூரியன் தெற்கே மறைந்தாலும் சரி, இது நடக்காது. சசிகலாவை அதிமுகவுக்குள் சேர்த்து கொண்டால் அதிமுகவை சுக்குநூறாக உடைப்பதை முழு நேர தொழிலாக வச்சிருப்பார். பழி வாங்கியவனை பழி தீர்ப்பேன்னு அந்த அம்மா எங்கே சபதம் பண்ணியிருக்கு? ஜெயலலிதா. அது எடப்பாடி நினைவில் ஓடிக்கொண்டே இருக்கு. அதனால் எந்த காலத்தில் எதை நீங்கள் சசிகலா அரசியலே பண்ணலை. இந்த அரசியல் எப்போ பண்ணியிருக்கணும்? 5 வருஷம் முந்தி பண்ணியிருக்கணும், 4 வருஷம் முந்தி பண்ணியிருக்கணும், 3 வருஷம் முந்தி பண்ணியிருக்கணும். இதெல்லாம் மிரட்டுவதற்கு எடப்பாடி பணங்காட்டு நரி. பணங்காட்டில் எப்படி இருக்கும்னா, அந்த ஓலை உரசிக்கொண்டே இருக்கும். அந்த பண வடலியில் சின்ன பனைமரத்தில் ஆளோ உயரம் இருக்கிற பனைமரத்துக்கு பேர் வடலி. அப்போது பணங்காட்டு நரி எதற்கு பயப்படாது. ஏன்? அது ஓலை உரசுகிறான்னு ஆள் வரல. என்ன உரசுது? ஓலை உரசுகிறது. காட்டிலே ஓலை மரத்தோடு உரசுகிறது என்று பணங்காட்டு நரிக்கு தெற்க ஒரு பழமொழி உண்டு. அதுபோல் பணங்காட்டு நரி தான் எடப்பாடி. அதனால் இந்த பண ஓலை பனை மரத்தில் உரசுவதை, காற்றுக்கு உரசுவதை எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார். அதனால் சசிகலா தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கட்சி ஆரம்பிக்கிற கதையெல்லாம் எடப்பாடியிடம் எடுபடார். சரிங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்கள் கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம்.